ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத்கீதா. பகவத்கீதையை பகவத்கீதையின் 18 அத்தியாயங்களையும் முதல் அத்தியாயத்திலிருந்து கடைசி அத்தியாயம் வரை முழுவதும் எளிய தமிழ் நடையில் கதையாக கூற இருக்கிறேன். அடியேன் மதுரையில் வாழும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த இல்லத்தரசி ஆவேன். ஆனால் பகவத்கீதையை நான் படித்த பிறகு பகவத்கீதையானது என்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு விடையை கொடுத்துள்ளது, பல அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளது என்று கூறலாம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு இறைவனின் பொக்கிஷமான பகவத்கீதையை மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் பாமர மக்கள், கூலி தொழிலாளிகள், பட்டி தொட்டி எல்லா இடத்திலும் பகவத்கீதையின் கருத்துக்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால் மனிதன் கண்டிப்பாக தவறு செய்ய மாட்டான். ஆகவே அந்த ஒரு தூய நோக்கில் தூய எண்ணத்தை பகவான் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதன்படி கீதை முழுவதையும் அடியேன் கதையாக எளிய தமிழ் நடையில் கூற இருக்கிறேன். கீதையை கூறுவதற்கு வேல்குடி ஐயா போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அடியேன் அதிகம் கூட படிக்கவில்லை, சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாவேன். அடியேனால் என்ன கூற முடியும் என்ற கேள்வி உங்களுக்கு எழுந்திருக்கும். பகவத்கீதையானது இப்போ ஒரு 3 டைமென்ஷன் வீடியோ ஃபோட்டோலாம் இருக்கிறது இல்லையா, அது மாதிரி பகவத்கீதை ஒவ்வொருவருடைய கண்ணோட்டத்திலும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கூற இருக்கும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறது பகவத்கீதையாகும். அதை நீங்கள் எல்லோருமே உணர வேண்டும். லட்சக்கணக்கான மக்களின் கண்களின் பார்வையில் லட்சக்கணக்கான கருத்துக்களை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் எழுகின்ற கேள்விகளுக்கு விடையையும் கூற வல்லது பகவத்கீதையாகும். அதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பாமர மக்களும் பகவத்கீதையை படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கம்தான் அடியேனை இப்பொழுது உங்களுடன் பேச வைத்துக் கொண்டிருக்கிறது. அடியேனை உங்களில் ஒருத்தியாக, சகோதரியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் மன வலிகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது. அதற்கெல்லாவற்றிற்குமான ஒரு விடையானது பகவத்கீதையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட பகவத்கீதையை போய் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது ஒரு கொலை நூல் என்று ஒரு சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கிடையாதுங்க. பகவத்கீதை கொலை நூலே கிடையாது. அது கொலை நூல் அல்ல. பகவத்கீதை என்பது ஒரு மாபெரும் ஞானத்தை வழங்கக்கூடிய ஒரு தத்துவ புதையல் என்பதை அடியேனால் ஒரு திருக்குறளின் எடுத்துக்காட்டுடன் நீங்கள் எல்லோரும் கொலை நூல் அல்ல என்று ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு அடியேனால் விளக்கி கூற முடியும். பகவான் அதை என் மூலம் உங்களுக்கு விளக்கி கூறுவார் என்பதுதான் உண்மையாகும். வாழ்க்கையின் பல சந்தேகங்களுக்கு விடையானது பகவத்கீதையில் இருக்கிறது. அதில் ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் கூற இருக்கிறேன். என்னென்றால், நான் பகவத்கீதை படிப்பதற்கு முன்னால் சொர்க்கம் என்பதுதான் ஒரு மனிதன் அடையக்கூடிய இறுதி இலக்கு. அந்த சொர்க்கத்தை அடைந்த பிறகு அதற்கு மீண்டும் இந்த உலகத்தில் திரும்பி வருதல் என்கின்ற நிலை இருக்காது என்று எண்ணினேன். ஆனால் பகவத்கீதை படித்த பிறகுதான் புரிந்து கொண்டேன், சொர்க்கம் என்பது வேறு, முக்தி என்பது வேறு என்று. சொர்க்கம் என்பது கூட ஒருவர் செய்த புண்ணிய பலனின் பலன் தீரும் வரைதான் ஒருவர் சொர்க்கத்தில் வாழ முடியும். அதற்கு பிறகு மீண்டும் இந்த உலகில் பிறக்கத்தான் வேண்டும். ஆனால் முக்தி என்பது அப்படி கிடையாதுங்க. முக்தி என்பது பகவானுடன் ஒன்றர கலக்கும் நிலையாகும். அப்படி பகவானோடு ஒன்றர கலந்து விட்டால் அதற்கு பிறகு இந்த உலகில் பிறப்பு இறப்பு என்ற ஒரு சக்கரத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம்.
அப்படி பகவானுடன் கலப்பது என்கின்ற வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அழகாக விளக்கி கூறுகிறது பகவத்கீதை. அடியேன் அதை உங்களுக்கு முழுவதும் கதையாக நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் எளிய தமிழ் நடையில் கூற இருக்கிறேன். சரி, இந்த முக்தி என்பதை யார் யார் அடையலாம்? ஒரு பிராமணன் தான் முக்தி அடைய தகுதி அடைந்தவனா என்றால் கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் சரி, பாமர மக்கள், கூலி தொழிலாளிகள், ஜாதி மத பேதம் என்பது எதுவுமே கிடையாதுங்க இந்த பகவத்கீதைக்கு. யாராக இருந்தாலும் சரி, பகவத்கீதையில் கூறியுள்ளபடி வாழ்க்கை வாழ்ந்தால் கண்டிப்பாக இறைவனுடன் ஒன்றரை கலக்க முடியும் என்பது பகவத்கீதையை புரிந்து கொண்ட பிறகுதான் தெரிந்து கொண்டேன். அதுவும் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணால் கூட முக்தி என்பதை அடைய முடியும். நான் பகவத்கீதையை படிப்பதற்கு முன்னால் என்ன நினச்சேன்னா, முக்தி என்பதை அடைய வேண்டும் என்றால் குடும்பத்தை எல்லாம் துறந்துவிட்டு சந்நியாசம் எடுத்து சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்தால்தான் முக்தி என்பது கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒவ்வொரு இல்லத்தரசியும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு ஆணும், உலகத்தில் பிறந்த எல்லோருமே முக்தி என்பதை அடைய முடியும் என்பதை பகவத்கீதையை படித்த பிறகுதான் புரிந்து கொண்டேன். அப்படி ஒரு அழகான ஒரு பொக்கிஷத்தை எனக்கு மீண்டும் மீண்டும் கூற வேண்டும் என்றுதான் இருக்கிறது. உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கம்தான் இப்பொழுது உங்களுடன் அடியேனை பேச வைத்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல கேள்விகளுக்கு விடையானது இந்த பகவத்கீதையில் இருக்கிறது. நாம் எந்த கடவுளை வணங்க வேண்டும், எந்த கடவுளை வணங்கக்கூடாது, எப்படி வணங்க வேண்டும், எப்படிப்பட்ட உணவு உண்ண வேண்டும், இப்படி எல்லா பலவிதமான கேள்விகளுக்கு உண்டான விடையானது பகவத்கீதையில் இருக்கிறது. இப்படி பல தகவல்களை பகவத்கீதையில் உள்ள பல தகவல்களையும் 18 அத்தியாயத்தின் கதையாக நீங்கள் கேட்க விரும்பினால் அடியனுடன் சேர்ந்து இந்த பதிவை கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. இவள் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன்.